بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم من صلى علي واحدة صلى الله عليه عشرة أو قال كما عليه الصلاة والسلام قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه என்ற ஸலவாத்தின் மூலம் அல்லாஹ் நன்மைகளை வழங்குகிறான், பாவங்களை மன்னிக்கிறான், அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நன்மைகளை அடையக்கூடிய சமுதாயமாக நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, நாள்தோறும் சொல்வோம் ஸலவாத் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பரிமாற முழு செய்தியும் எடுத்து வைக்க வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்யட்டும். ஆமீன். மேலான பெருமக்களே, முஹர்ரம் சஃபர் 2 மாதங்கள் நிறைவு பெற்று ரபீஉல் அவ்வல் பிறை பிறந்து 2ஆம் நாள் மாதத்தில் நாம் முதல் ஜும்மாவில் வீட்டிருக்கிறோம். பொதுவாக உலகில் மனிதர்கள் பிறப்பது என்பது இயல்பு. அந்த மனிதர்கள் பிறந்து அவர்கள் ஒரு கட்டம் வரைக்கும் வளர வரைக்கும் அவர்களுக்கு புகழ் என்பது கிடைக்காது. அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் புகழ் அவர்களை அடையும். அது வரைக்கும் அவர்கள் பொறுமை காக்க வேண்டும். இது உலகத்தினுடைய மனித படைப்பில் யதார்த்தம், இயல்பு. இதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி இருக்கிறதா என்று பார்த்தால் நேர் மாற்றம் அப்படி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே பிறப்பதற்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து தள்ளியிருக்கிறார். எந்த அளவுக்கு புகழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா உலகத்திலே தோன்றிய 1,24,000 நபிமார்களில் யாருக்குமே தராத அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு புகழ் மாலையை பெருமானாருக்கு அல்லாஹு தஆலா சூட்டியிருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபியாக வந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக வந்தார்கள். இடைப்பட்ட எத்தனையோ நபிமார்கள், யாருக்குமே அல்லாஹ் அந்த சிறப்பை தரல. அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தனி ஒரு சிறப்பு, ஒரு அன்பு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், மேலான பெருமக்களை நாம் இந்த இடத்துல நிதானமாக கவனிக்க வேண்டும். எந்த நபியின் மீது காட்டப்படாத அக்கறை முஹம்மது நபிக்கு ஏன் அல்லாஹ் காட்ட வேண்டும் என்றால், முஹம்மது நபி தான் இந்த உலகம் படைப்பதற்கே காரணம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாவிட்டால் இந்த உலகமே கிடையாது. உலகம் இல்லை என்கிற போது அதில் எந்த நபிமார்கள் உள்ளே வருவார்கள்? இந்த உலகமே முஹம்மதால் தான் படைக்கப்பட்டது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்வதாக இருந்தால், வல்ல நாயகன் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் இந்த உலகம் எப்படி இருந்தது கற்பனை செய்து பார்க்க முடியுமா? முடியாது. அப்படி கற்பனை செய்தாலும் அது எட்டாது. அல்லாஹ்வுடைய அந்த இஸ்மு, தன்னை அவன் எப்படி இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினான்? அல்லாஹ்வே சொல்லுகிறான், நான் மறைந்தவனாக இருந்தேன், நான் வெளிச்சத்திற்கு வருவதற்கும் என்னை அல்லாஹ் என்று சொல்ல வைப்பதற்கும் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் காரணம் என்பதாக படைத்த ரப்புல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசுகிறார் என்று சொன்னால், நாள்தோறும் பெருமானார் மீது ஸலவாத் சொல்வது அவர்கள் உம்மத்தாகிய நம்மின் மீது கடமை என்பதை நாம் புரிய வேண்டும். மேலான பெருமக்களே, முன் அனுப்பப்பட்ட வேதங்களை கற்றறிந்த மார்க்க வேதங்களை கற்ற எத்தனையோ மார்க்க அறிவு மேதைகள் எந்த அளவுக்கு என்றால்,
அவர்கள் கற்ற அந்த கல்வியை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இல்லையோ, அல்லது தனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார்களோ இல்லையோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தெரியாமல் முன்னால் வாழ்ந்த வேதக்காரர்கள் யாரும் இருந்ததில்லை. எல்லா வேதக்காரர்களும் முஹம்மதை பற்றி கண்டிப்பாக தெரிந்திருந்தார்கள். தெரியாமல் அவர்களால் எங்கும் முடியாது. தௌராத் வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த வேதத்திலும் பெருமானாரை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை பற்றி தன் உம்மத்திடத்திலே சொல்லியிருந்தார்கள். அதே போன்று தௌராத் வேதத்திலும் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் வேதத்தை தந்திருந்தான். அந்த வேதத்திலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறார். இப்படி முன்வந்த வேதங்களில் நபிமார்கள் தன் உம்மத்திற்கு அடுத்து வரக்கூடிய இறுதி நபி முஹம்மது அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த இடத்துல நாம் கவனிக்கப்பட வேண்டியவை, அல்லாஹ் தஆலா எந்த காலத்திலேயும் வேதங்கள் அனுப்பப்படக்கூடிய காலங்களாக இருந்தாலும் அல்லது நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் பின்னால் கடைசியாக வரக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை எந்த இடத்திலும் அல்லாஹ் தஆலா ஒதுக்கவே இல்லை. எல்லா இடங்களிலும் ஒரு நபி வர இருக்கிறார் என்ற சுப செய்தியை எல்லா கால நபிமார்களுடைய வேதங்களில் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார். மேலான பெருமக்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், கடுமையாக மக்களுக்கு தொல்லைகளும் தொந்தரவும் தரக்கூடியவர். அந்த மனிதரை ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, இவன் இந்த ஊரில் இருந்தால் எங்களுக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லி அவரை அடித்து விரட்டி காட்டின் பக்கம் அனுப்பிவிட்டார்கள். அந்த மனிதரோ வேதனை தாங்க முடியாமல் காட்டு வழியாக நடந்து வந்து சற்றேறக்குரிய கொஞ்ச நாட்கள் அப்படியே வாழ்ந்தார். கொஞ்ச நாளைக்கு பின்னால் மனம் வருத்தம் தாங்க முடியாமல் சக்கராத்துடைய நேரத்தில் அவர் வருகின்ற பொழுது தன்னுடைய ரூஹையும் அவர் விட்டுவிட்டார். இந்த இறந்து போன இந்த செய்தி அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹியாக இறக்கி தருகிறார். மூசாவே, காட்டிலே ஒரு அடியான் இறந்து கிடக்கிறார், நீங்களும் ஊர் மக்களும் சென்று அந்த அடியானை நல்லடக்கம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்கள் கூட்டமும் அந்த காட்டுக்கு வந்து பார்த்தால், எந்த ஊர் மக்கள் அந்த மனிதரை அடித்து விரட்டினார்களோ அந்த மனிதன் அங்கு பிரேதமாக கிடக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊர் மக்கள் கேட்டார்கள், இவரைத்தான் நாம் அடித்து விரட்டினோமே, இவரை பார்ப்பதற்காக நீங்கள் அழைத்து வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப அல்லாஹ்ட்ட பேசுகிறார்கள். கல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா, அல்லாஹ்ட்ட பேசும் பாக்கியம் பெற்றவர்கள் மூசா அவர்கள். யா அல்லாஹ், உனக்கு தெரியாததா, ஊர் மக்கள் அடிப்பதை நீ பார்த்து கொண்டுதான் இருந்தாயே, இவர் இறந்து போனதற்கு எதற்காக இவரை அழைத்து வந்து ஊர் மக்களை அழைத்து வர சொல்லி இவன் அடக்கம் செய்ய சொன்னாய்? அல்லாஹ் சொன்னான், அவர்கள் சொல்வது ஒரு புறம் இருக்கட்டும், முதலில் அந்த மனிதரை நல்லடக்கம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டார். மூசா அந்த மனிதரை நல்லடக்கம் செய்ததற்கு பின்னால் காரணம் கேட்கிறார்கள். யா அல்லாஹ், அவர் பாவம் செய்தவர் என்று அவரே ஒப்புக்கொண்டார். அவரால் ஊர் மக்களுக்கு பெரிய தொந்தரவுகள், ஊர் மக்களை விரட்டி அனுப்பியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பாவியை எப்படி நீ நல்லடக்கம் செய்ய நீயே தேடி சொல்கிறாய்? அது அழிந்து போனால் அப்படி அழிந்து போயிருக்கலாமே என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், அவரை பாவி என்று சொல்லாதே. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏன்? அவர் என்னுடைய இறைநேசர் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டார். அது எப்படி உன் இறைநேசராக ஆக முடியும்? ஊர் மக்கள் எல்லாம் பாவி என்று சொல்லும் நேரத்தில் நீ மட்டும் எப்படி இறைநேசர்? அல்லாஹ்ட்ட வாதிடுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், விடல. அல்லாஹ் சொன்னான், மூசாவே, உனக்கு ஞாபகம் இருக்குமா என்று தெரியவில்லை, ஒரு முறை ஒரு உம்மத்தாருக்கு நீ உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அடியான் எந்த பாவியை ஊர் மக்கள் அடித்து விரட்டினார்களோ அந்த அடியான் உன்னுடைய உபதேச கூட்டத்தில் ஒரு முறை உட்கார்ந்தார். அந்த கூட்டத்திலே நீ என்ன செய்தாய்? உன் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு நீ நல்லுபதேசம் செய்து கொண்டிருந்தாய். அப்படி நல்லுபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ ஒரு நல்ல விஷயத்தை சொன்னாய். பின்னால் எனக்கு பின்னால் ஒரு நபி வர இருக்கிறார், அந்த நபிக்கு பெயர் முஹம்மது. அவர் மீது யார் ஒரு தடவை ஸலவாத் சொல்லுவாரோ, அப்படி ஒரு தடவை ஸலவாத் சொன்ன அந்த மனிதனுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று நீ சொன்னதாக அந்த மனிதர், அந்த பாவியாகப்பட்ட மனிதர் உயிரை விடுகின்ற பொழுது என்னிடத்தில் சொல்லி காமித்தார். இப்படி மூசா நபி சொல்லி இருக்க நான் அந்த சபையிலேயே உடனடியாக முஹம்மது மீது ஸலவாத் சொன்னேன். யா அல்லாஹ், என்னை ஊர் மக்கள் பாவி என்று சொன்னார்கள், நான் சொன்ன இந்த ஸலவாத்தின் காரணமாக என் பாவங்களை மன்னித்து விடு என்று ரூஹை விடுகின்ற பொழுது இந்த இடத்துல மன்றாடினார்.
எனவே நான் அதை மையமாக வைத்த ஒரு பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு விளக்கம் தந்தான். மேலான பெருமக்களை நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, எந்த காலத்திலும் பாவம் செய்யாத மனிதர்களே கிடையாது. பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு சரியான பரிகாரம் அல்லாஹ்வே தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எல்லோருக்கும் இலகுவான ஸலவாத், எல்லோரும் சொல்லலாம். ஸலவாத்துல பல வார்த்தைகள் பல ரகம் இருக்கு, அதெல்லாம் சொன்னா நமக்கு சரியா செட் ஆகாது. ஆனா இந்த ஸலவாத்தை சொல்கின்ற பொழுது நமக்கு அது நாவுக்கு இலகுவாக அமைந்துவிடும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை போன்று எனக்கு பின்னால் ஒரு நபி வர இருக்கிறார். இது முஹம்மது அவர்களை குறிப்பிட்டார்கள். நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவின் காரணமாகத்தான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டேன். ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தவறை தான் என் வருகைக்கு காரணம் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு 700 ஆண்டுக்கு முன்பதாகவே, கிட்டத்தட்ட 700 ஆண்டுக்கு முன்பதாக யூத பெருமக்கள் அந்த மதீனாவில் வாழ்ந்த அப்போதைக்கு உண்டான ஒரு அரசரிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள், பின்னால் ஒரு நபி வர இருக்கிறார், அதை நீங்கள் இப்பொழுதே உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்று யூத மக்கள், மதீனாவில் வாழ்ந்த யூத மக்கள் அந்த மன்னருக்கு அபாய எச்சரிக்கை தந்ததாக கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. இவையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அவர்களை புகழ் மாலை சூட்டுவதும் அவர்களுடைய வருகை வரவேற்பதிலும் அல்லாஹ் எடுத்துக்கொண்ட முன்னேற்பாடுகள். இப்படி அல்லாஹ் பெருமானாரை இவ்வளவு சிறப்பு சிலாகித்து பேசியிருக்க நபிகள் நாயகத்தை நாள்தோறும் ஸலவாத்து சொல்லி புகழ்வது இந்த உம்மத்திற்கு என்ன கேடு வந்திருக்கிறது? மேலான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த தினத்தில் ஒரு மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு மிகப்பெரிய இறைநேசர், ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர், அவர் என்ன செய்கிறார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசாரிக்கிறார். நேற்று இரவு யாராவது ஒரு குழந்தை பிறந்ததா? அப்பொழுது எல்லோரும் சொன்னார்கள் வியாபார குழுவில் உள்ளவர்கள் அப்படி எந்த குழந்தையும் பிறக்கல. போய் வீடுகள்ல விசாரிங்க. போய் வீடுகள்ல விசாரிச்சா வீட்டில் உள்ள பெண்மணிகள் சொன்னாங்க நேற்று இரவு ஒரு குழந்தை பிறந்தது. அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள் அந்த மார்க்க மேதை, அவர்கள் யூத கிறிஸ்துவர், அந்த குழந்தையுடைய முதுகிலே நுபுவத்தினுடைய அடையாளம் இருக்கிறதா? குதிரைக்கு முன்னேற்றில் இருக்கக்கூடிய முடியை போன்று ஒரு நுபுவத்தினுடைய அடையாளம் இருக்கும். போய் பார்க்க சொல்லுகிறார்கள். பார்த்தால் எல்லா அடையாளங்களும் இருக்கிறது. வந்து சொன்னதுக்கு பின்னால் இந்த யூத கிறிஸ்துவர் சொன்னார், என்னை அந்த வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள். அழைத்து சென்றார்கள். ஆமினா அம்மாட்ட குழந்தை வாங்கி கொடுங்கள் என்று கேட்டார்கள். வாங்கி கொடுத்தார்கள். குழந்தையை பார்த்தார்கள், முதுகை திருப்பி பார்த்தார்கள். சொன்ன அடையாளங்கள் எல்லாம் சரியாக இருந்தது. ஆமினா அம்மாட்ட அந்த யூத கிறிஸ்துவர் சொன்னார், இத்தனை ஆண்டு காலமாக எங்கள் பரம்பரைக்கு வந்து கொண்டிருந்த நுபுவத்தினுடைய தொடர் அது எங்களுக்கு முடிந்த இன்றோடு உங்கள் பரம்பரைக்கு திரும்பி இருக்கிறது. எனவே இந்த குழந்தை ஒரு காலத்தில் உலகம் போற்றும் ஒரு சிறந்த மாமேதையாக, உலகம் போற்றும் மனிதராக வருவார் என்று ஒரு யூத கிறிஸ்துவர் சொன்னதாக கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. இவையெல்லாம் பெருமானார் அவர்கள் மீது அல்லாஹ் ஏற்படுத்திய புகழ் மாலைகள். ஸலவாத்து நாயகத்தின் மீது மௌலூது, நாயகத்தின் மீது ஸலவாத் என்று சொன்னால் இது மட்டுமல்ல ஒரு மரியாதை. பெருமானாரை பற்றி சிலாயித்து பேசுவது, நாயகத்தை பற்றி உயர்த்தி பேசுவது, நாயகத்தினுடைய வருகையை அழகாக சொல்வது, இவை அனைத்தும் நன்மைகளிலும் அது ஸலவாத்தின் உள்ளடங்கும் என்பதாக உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலான பெருமக்களே, முன்பு வாழ்ந்த வேதக்காரர்கள் ஒரு துறவி இருந்தார். அவர் பெயர் பஹீரா என்பதாக சொல்வார்கள். அந்த பஹீரா என்ற மனிதர் சொல்லுகிறார், ஒரு சுப செய்தியை சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 வயசு இருந்தது. அபூ தாலிபுடைய சச்சாவோடு வியாபாரத்துக்கு சென்றார்கள். அப்படி போகும் பட்சத்தில் வியாபார குழுக்கள் எல்லாம் குழுவாக நின்று கொண்டிருந்த பொழுது 12 வயதான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டத்தை பிடித்துக் கொண்டு வேகமாக ஓடி வந்தார்கள். ஓடி வந்த குழந்தையை பார்த்து அந்த பஹீரா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், இந்த குழந்தை வருங்காலத்திலே இந்த உம்மத்திற்கு நபியாக வரும், தலைவராக வரும் என்று சொன்னார்கள். அப்ப அந்த மார்க்க மேலே அதை நம்பல. அப்ப அபூ தாலிப் அவர்கள் சொல்லி விளக்கம் தருகிறார்கள், நீங்கள் எல்லாம் இந்த கணவாயை கடந்து வருகின்ற பொழுது இதில் உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் செய்திருக்காதே. ரசூல்மார்கள் நபிமார்கள் தொடர்பு உள்ளவர்களுக்கு வழியில் எந்த இடையூறும் இயற்கை தராது. அதுபோன்று நான் நபிகள் நாயகத்தோடு வியாபாரத்திற்கு வருகின்ற பொழுது எனக்கு எந்த இடையூறும் ஏற்படவில்லை. நான் நிதானமாக நிம்மதியாக வந்தேன் என்பதாக அபூ தாலிப்
நாயகம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார் என்று சொன்னார். பெருமானாருடைய வளர்ப்பு சிறு பிராயத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை இவர்கள் ஒரு நபி, இவர்கள் அற்புத மனிதர், இவர்கள் மீது ஸலவாத் சொல்வது மீது கடமை என்று அவர்கள் பிறந்ததிலிருந்து அல்லாஹ் தஆலா இந்த உலக மக்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார் என்று சொன்னார். இந்த உம்மத்தில் உள்ளவர்கள் அப்படிப்பட்ட அந்த நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்லுகிறார்களா? சொல்லித்தான் பார்க்கிறார் என்று பார்த்தால் கண்டிப்பாக கிடையாது. இந்த முஸ்லிம் சமூகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது எத்தனை முறை ஸலவாத் சொல்லுகிறார்கள்? ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு தடவையாவது இந்த உம்மத்தில் உள்ளவர்கள் பெருமானார் மீது ஸலவாத் சொல்லப்படுகிறார்களா? ஆய்வு செய்து பார்த்தால் கண்டிப்பாக கிடையாது. நாள்தோறும் பெருமானார் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். ஒரு வீட்டிலே பெருமானார் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய நபர்கள் பட்டியலை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வீட்டுல குழந்தைகள் இருந்தால் மக்களுக்கு போவார்கள், பெருமானார் மீது மக்கள் பிடிக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு என்ற ஸலவாத்தை சொல்லுவார்கள். ஒரு வீட்டில வயதான பெரியவர் பள்ளி தொடர்புடையவராக இருந்தால் மட்டும்தான், பள்ளி தொடர்பு இல்லைன்னா அதுவும் இல்லை, போய் தொலைஞ்சது. பள்ளி தொடர்புடைய வயதான பெரியவர் வீட்டில் இருந்தால் சுபுகளையும் அசல்லையும் அவருக்கு ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைத்துவிடும். ஒரு வீட்டிலே ஒரு வயதான குடும்ப தலைவி அல்லது நடுத்தர பெண்மணி அவள் மாத பயானுக்கு வருகிறார் அல்லது தொழுகையாளியாக இருக்கிறாள் என்று சொன்னால் பயான் நிகழ்ச்சி முடிவிலும் அல்லது தொழுகைக்கு பின்னாலேயும் பெருமானார் ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்று விடுகிறார். ஒரு குடும்பத்தினர் சிறுவர்கள், வயதானவர்கள், குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள் இந்தந்த தருணங்களில் என் பெருமானார் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய நசீபை பெற்றுக் கொள்கிறார்கள். மற்ற குடும்பத்தில், அந்த குடும்பத்தில் மற்ற மனிதர்களை பார்க்கின்ற பொழுது ஸலவாத் சொல்லாத 2 பேர் வாலிபர்களும் யுவதிகளும் மட்டும்தான். எந்த வாலிபர்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள்? 5 வேளை தொழுகைக்கு பள்ளிவாசல் பக்கம் வர்றதில்லை, ஜும்மாவுக்கும் வர்றதில்லை, எந்த அமர்வுமே இல்லை, எந்த மஜ்லிஸிலுமே கலந்துக்கிறது இல்லை. அதனால பெருமானார் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய நசீபை இந்த உம்மத்தில் இழந்த மூதேவிகள் யார் என்று சொன்னார் வாலிபர்களும் யுவதிகளும் சொன்னால் அது மிகைய ஆகாது. நாயகத்தை போடாத நாவு இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவை. பெருமானார் சொன்னார்கள், என் பெயரை சொல்லப்பட்டதற்கு பின்னால் யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்லவில்லையோ அவர்தான் இந்த உலகத்தில் ஆக பெரிய கஞ்சன் என்பதாக குறிப்பிட்டார்கள். ஒரே ஒரு வரி, கேவலம் சினிமாக்களில் வரக்கூடிய பாடல் வரிகளை சும்மா இருக்கிற நேரங்களில் பாடக்கூடிய கேவலமான நாவுகள் பெருமானார் மீது ஸலவாத் சொல்ல என்ன கேடு வந்தது உங்களுக்கு? நேராள பெருமக்களை பாடல் வரிகள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுமா? வீண் வார்த்தைகள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுமா? நற்போதனைகள் அருள்களை உண்டாக்கி தருமா? பெருமானார் மீது நீங்கள் ஸலவாத் சொல்வதினால் எல்லா வகையான சிறப்புகளும் உங்களுக்கு அல்லாஹ் உண்டாக்கி தருகிறான். இந்த சமூகத்தில் நாம் பார்க்கிறோம், நாள்தோறும் வீடுகளில் தொடர் சீரியல்கள் ஓடப்படுகிறது. சமூகத்தில் பார்க்கிறோம், நாள்தோறும் மாத கணக்கில் வாலிபரும் யுவதிகளும் சினிமா தியேட்டருக்கு போய் புது படங்களை பார்க்கிறார்கள், அல்லது பழைய படங்களை டவுன்லோட் செய்து பார்க்கிறார்கள், அல்லது நாம் பார்க்கிறோம் சமூகத்தில் நாள்தோறும் இன்றைக்கு வீண் அரட்டைகள் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த 24 மணி நேரத்தில் இந்த கன்றாவி எல்லாம் வந்ததுக்கு நேரங்காலம் இருக்கு. உங்களுக்கு இந்த முசீபத் எல்லாம் பார்க்க உங்களுக்கு நேரங்காலம் இருக்கு, உடம்புல தெம்பு இருக்கு. என் பெருமானார் மீது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் ஒரு நிமிஷம், வெறும் ஒரே நிமிஷம் மட்டும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொருத்தத்திற்காக ஒரு முறை நீங்கள் ஸலவாத் சொல்லி இருந்தால் அல்லாஹ் உங்களை நேர்வழிப்படுத்தி இருப்பானே. நீங்க தொடர் சீரியல் பார்க்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. நிறைய பேர் வீடுகள்ல தொடர் சீரியல் பைத்தியமாவே இருக்கிறாங்க. புது படம் வந்துருச்சுன்னா முதல் நாள் பார்க்கின்ற பைத்தியமாவே இருக்கிறாங்க. சமூகத்தை ஏதாவது புதுசா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது, அதை நாமளும் பண்ணுன்ற பைத்தியத்திலே இருக்கிறாங்க வாலிபர்கள். இந்த மாதிரி பைத்தியமான கட்டங்களுக்கு உங்களுக்கு அழைத்து போவது என்ன தெரியுமா? பெருமானார் மீது நீங்கள் ஸலவாத் சொல்ல தவறியதால் அல்லாஹ் தஆலா உங்களை கொண்டு போய் சாக்கடையை தள்ளிவிட்டார். மேலான பெருமக்களை எல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன், என் மீது ஒரு முறை ஸலவாத் சொன்னார் அல்லாஹ் அந்த மனிதர் மீது 10 முறை அல்லாஹ் அருள்புரி செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இது. புகழுக்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்பட வேண்டும் என்று இந்த உம்மத்திற்கு காலங்காலமாக சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த உம்மத்து அதை கண்டு காணாமல் இருக்கிறது. எல்லா நிலைகளிலும் நாம் பெருமானாரை புகழ்ந்தாக வேண்டும். இன்னல்லாஹு வ மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் குர்ஆனில பேசுகிறான், அல்லாஹ்வுக்கு என்று தனியா எந்த அமலும் கிடையாது, அல்லாஹ் எந்த அமலும் செய்ய மாட்டான். ஆனா அல்லாஹ்வே சொல்கிறான், நானே ஒரு அமல் எடுத்து
உங்களிடத்தில் செய்கிறேன். இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ்வாகிய நான் என்னுடைய ஆணவர்கள் இரண்டு பேரும் என்ன செய்கிறோம்? நபிகள் நாயகத்தின் மீது நாங்கள் ஸலவாத் சொல்லுகிறோம். எனவே மூமின்களே நீங்களும் முஹம்மது மீது ஸலவாத் சொல்லுங்கள். அல்லாஹ்வுக்கு ஏதாவது அமல் இருக்கா? அல்லாஹ்வுக்கு ஏதாவது தொழுகை நோன்பு இருக்குதா? அல்லாஹ்வுக்கு எதுவுமே கடமை கிடையாது. ஆனா அல்லாஹ்வே தன் மீது கடமையாக்கி கொண்டு ஒரு அமல் இந்த உலகத்தில் இருக்குன்னா நாள்தோறும் அல்லாஹ்வும் மலக்குகளும் ரசூலின் மீது ஸலவாத் சொல்லுகிறார்கள். மூன்றாவதாக மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொன்னானே, அந்த மூமின்கள் தான் பலகீனவாதிகளாக இருக்கிறார்கள். மேலான பெருமக்களே, அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்ட அந்த ஒரு ஸலவாத்துடைய அமல் இந்த உம்மத்தும் தன் மீது கடமையாக்கி கொண்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவான். அவர்களுடைய ரவுலாவுக்கு முன்னால் நின்று சலாம் சொல்லக்கூடிய நசீம் அல்லாஹ் உண்டாக்கி தருவான். நீங்கள் அந்த ஸலவாத்து உங்களுடைய வாழ்வில கொண்டு வராவிட்டால் அல்லாஹ் இந்த இரண்டையும் துண்டித்து விடுவான். மேலான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா மற்ற ரசூல்மார்களை விட நபிகள் நாயகத்திற்கு இவ்வளவு பிரியம் தருவதற்கு காரணம் அல்லாஹ் சொல்லுகிறான், முஹம்மது என்றாலே எனக்கு தனி பிரியம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். முஹம்மது என்றாலே எனக்கு தனி பிரியம். இந்த உம்மத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய இந்த உம்மத்து பெருமானாரை இன்றைக்கு மறந்து வாழுகிறது. எந்த அளவுக்கு மறந்து வாழுகிறது? பெருமானாரை என்று சொன்னால் யார் என்று தெரியாத முஸ்லிம்களும் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு வீடுகளில் ஓதப்படும் பொழுது ஸலவாத் ஓதுன்னு சொன்னா அப்படின்றாங்க ஆடு மாதிரி. மீண்டும் ஒரு முறை ஸலவாத் ஓதுன்னா ஆன்றாங்க மாடு மாதிரி. பெருமானார் மீது ஸலவாத் கூட சொல்ல தெரியாத 50-60 ஆண்டு காலம் இந்த மண்ணில என்ன பிடித்துக் கொண்டு இருந்தீர்கள்? வெட்கமாக வேறு வேதனையாக இல்லையா? பெருமானாரை தெரியாத ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன சாதனை செய்ய போகிறார்? மாற்றார்கள் பிற சமயத்தை சேர்ந்தவர்கள் பெருமானாருடைய வரலாறுகளை படிக்கிறார்கள், நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகளை போதிக்கிறார்கள். ஒரு முஸ்லீமாகவே பிறந்து முஸ்லீமாகவே வாழ்ந்து பெருமானார் பெயரை கேட்டால் ஸலவாத் சொல்லுகின்ற அறிவு கூட இல்லாவிட்டால் நம்முடைய ஈமான் எங்க போய்கிட்டு இருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா எப்படி ஏற்பாடு செய்யறான் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் கொண்டு வரல. லா இலாஹ இல்லல்லாஹ் முதல்ல கொண்டு வந்திருக்கிறான். ஏன் கொண்டு வந்தா? இந்த அடியார் இந்த நாவை கொண்டு சமயங்களிலே தீமையான வார்த்தைகளை பேசுகிறான், சமயங்களிலே கேவலத்தக்க வார்த்தைகளை சொல்லுகிறான், பதுவா செய்கிறான். இந்த நாவு அசுத்தமாகி இருக்கிறது. நீங்க பாருங்க, ஒரு சண்டையில 8ஆம் கலிமா சொல்றான், 10ஆம் கலிமா சொல்றான் ஒரு முஸ்லீம். சாதாரண சண்டைகள்ல பேச்சுவார்த்தைகள்ல நமக்கு 5 கலிமா தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமாவா இல்லையா? கலிமா தய்யிபா, கலிமா ஷஹாதா, கலிமா தம்ஜீத், கலிமா தௌஹீத், கலிமா ரத்துல் குஃப்ர், இதோட நிப்பாட்டிக்கணும். ஆனா ஒரு முஸ்லீம் 6ஆம் கலிமாவுக்கு போயிடுறான், 7ஆம் கலிமாவுக்கு போயிடுறான், ஆனா 5 கலிமாவை மறந்துடுறான். ஒரு சண்டையில கெட்ட வார்த்தைகள், அந்த சண்டையை சமாதானப்படுத்த வரைக்கும் ஒரே கெட்ட வார்த்தை 7 பரம்பரை இழுத்து வச்சுட்டு. இப்படிப்பட்ட இந்த நாவு அசுத்தம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அசுத்தமான இந்த நாவை கொண்டு என் முஹம்மதை நீ புகழாதே. எனவே ஒரு நாவை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் அந்த நாவை என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். அந்த அசுத்தமான நாவை கழுவதற்கு முதலில் என் பெயரை சொல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல். நீ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது அசுத்தமான ஒரு நாவு சுத்தமாகிவிடும். சுத்தமானதற்கு பின்னால் அந்த சுத்தத்தின் நாவை கொண்டு பரிசுத்தத்திலே பரிசுத்தம் எம்பெருமானார் அவர்கள் பேரை சொல்லும் மனிதா என்று அல்லாஹ் செய்த கலிமத்து தௌஹீத் ஏற்பாடுதான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த கணம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை பார்த்தார்கள். பார்த்த உடனே அவர்கள் மீது ஆசை வந்து அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க. இன்னைக்குள்ள வாலிபர்கள் செய்ய வேண்டிய ஒரு சுன்னத்தான காரியம் இதுதான். மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கண்ணில் பட்டுதுன்னா பெற்றோர்கிட்ட போய் சொல்லுங்க. சம்பந்தப்பட்ட பொண்ணுகிட்ட சொல்லி நைட்டோட நைட்டா ஓடுறது கிடையாது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பார்த்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட போனாங்க. யா அல்லாஹ், ஹவ்வாவின் மீது எனக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது, நான் ஹவ்வாவை மனம் முடிக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொன்னான்? ஹவ்வாவை மனம் முடிக்க உங்ககிட்ட என்ன மகர் இருக்கு? என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. சொர்க்கத்துல என்ன இருக்கு? என்கிட்ட ஒண்ணுமே வெறுமைதான். அல்லாஹ் சொன்னான், சொர்க்கத்தின் வாசலில் போய் நின்று அங்க எழுதப்பட்டுள்ள லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது சொல்ற அந்த கலிமாவை 10 முறை சொல்லிட்டு வா, ஹவ்வாவை மனம் முடித்து தருகிறேன் என்றான் அல்லாஹ் தஆலா. ஒரு மனைவியை மனைவியாக ஆக்குவதற்கும் ஒரு பெண்ணை தொடுவதற்கும் மகர் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். மகர் கொடுக்க முடியாத காலங்களிலும் கூட அல்லாஹ் காசு பணங்களுக்கு முக்கியத்துவம் தரல, ஸலவாத்துக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறான். இன்றைக்கு அப்படிப்பட்ட கல்யாணங்கள் நடந்தால் அது வலிமார்கள் நல்லோருடைய குடும்பங்கள் என்று
சொல்லலாம். இன்னைக்கு அப்படி இருக்கா? கிடையாது. பெருமானாருடைய மகள், பெருமானாருக்கு சொல்லப்பட்ட ஸலவாத் அல்லாஹ் ஆதமுக்கு மகராக தந்தது. அல்லாஹ் பெருமானாரை கண்ணியப்படுத்துகிறான். எந்த நபிக்காவது இருக்கா? எல்லா நபிமார்களும் அந்த சொர்க்கத்துக்குள்ளதான் போகணும். ஆனா எந்த நபி பேரும் வாசல்ல இல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை தவிர. நாம இன்னொரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், எந்த உம்மத்துக்குமே கிடைக்காத ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ். எந்த இடங்களில் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனா உம்மத்தை முஹம்மதி, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சேர்ந்தவன் என்று சொல்லலாம். முன்னால் வாழ்ந்த கூட்டத்தார்கள் உம்மத்தை முஹம்மதியா என்று சொன்னால் அந்த கூட்டத்துல நான் பிறக்க மாட்டேனா? நபிமார்கள் கூட ஒரு கட்டத்துல உம்மத்தை முஹம்மதியாவை பிறக்க ஆசைப்பட்டாங்க, பொறாமைப்பட்டாங்க. ஆனா கேவலம் உம்மத்தை முஹம்மதியாவிலே பிறந்து கொண்டு பெருமானார் மீது சொல்லக்கூடிய ஸலவாத்தை சொல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸலவாத்து சொல்லக்கூடிய தருணங்களை சற்று நாம் கவனித்து பார்ப்போம். ஸலவாத்து எப்படி சொல்ல வேண்டும்? சஹாபாக்கள் கேட்டார்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். தொழுகையிலே தஷஹுதிலே நீங்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மது ஆரம்பிக்கக்கூடிய தரூத் ஷரீஃப், அந்த ஸலவாத்தை என் மீது நீங்கள் எப்போது வேண்டுமானால் சொல்லலாம். குர்ஆன் ஆயத்தில் யுஸல்லூன் என்ற அந்த வார்த்தைக்கு உலமாக்கள் அங்கீகாரம் தருகிறார்கள். தொழுகை குறிப்பிட்ட நேரத்தில் தான், திலாவத்து திக்ர் குறிப்பிட்ட நேரத்தில் தான், ஜகாத் எல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் தான். ஆனா யுஸல்லு ரசூலின் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய அந்த புனிதமான அந்த அமல், அதுக்கு நேரம் குறிப்பிடப்படவில்லை. யுஸல்லு எப்பொழுது வேண்டுமானாலும் அடியார்கள் ரசூலின் மீது ஸலவாத் சொல்ல அல்லாஹ் அங்கீகாரம் தந்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் தொழுகையில தஷஹுதிலே ஓதக்கூடிய அந்த தரூத் ஷரீஃபை என் பெருமானார் மீது நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வாகனத்துல போகும்போது ஓதிக்கிட்டே போங்க. இங்க இருந்து பாண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், 100 முறை ஏற்று வச்சீங்க. பஸ் ஸ்டாண்டை தொடுகின்ற வரைக்கும் இந்த தரூத் ஷரீஃபை நான் 100 முறை ஓடுவேன். அதை விட்டுட்டு வேற ஏதாவது சம்பந்தமில்லாத சினிமா பாடல்கள், சம்பந்தமில்லாத தேவையில்லாத பிரச்சனைகள், கற்பனைகள் நினைச்சு கொண்டு நாம வண்டியை ஓட்டிட்டு போறோம். அது விபத்தை உண்டாக்கிறது. மேலான பெருமக்களை, அடுத்து ஸலவாத்து சொல்வதனுடைய சட்டத்தை பெருமானார் இந்த உம்மத்துக்கு சொல்லி தருகிறார்கள். இன்னல்லாஹு மலாயிகத்து, அல்லாஹ் ஸலவாத்து சொன்னால் அது அருள் செய்கிறான் என்று அர்த்தம். மலாயிகத்து மலக்குமார்கள் ஸலவாத்து சொன்னால் அவர்கள் பாவ மன்னிப்பு தருவார். யாரு? அவங்க பண்ண பாவத்துக்கு இல்ல. மலக்குமார்கள் பாவம் பண்ண மாட்டாங்க, அடியார்களுக்கு பாவ மன்னிப்பு தருறாங்க மலக்குமார்கள். ஈமான் கொண்ட மூமினான ஆண்கள் பெண்கள் ஸலவாத்து சொன்னால் அவர்கள் துஆ செய்கிறார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தினுடைய சட்டத்தை நமக்கு சொல்லி தருகிறார்கள். அடுத்து ஸலவாத்தினுடைய உண்மை பொருள் என்ன? அல்லாஹ் சொல்லுகிறான், நான் ஸலவாத்து சொன்னால் அது உம்மத்தை முஹம்மதியாவுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது அருள்மலை தருகிறது. என்னுடைய மலக்குகள் ஸலவாத்து சொன்னால் அது இந்த உம்மத்திற்கு பாவ மன்னிப்பாக அமைகிறது. இந்த உம்மத்தில் உள்ளவர்கள் ஸலவாத்து சொன்னால் அவர்கள் தங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு என் பாவங்களை மன்னித்து விடு. மேலான பெருமக்களே, ஸலவாத்துடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது பெருமானார் சொன்னார்கள், யார் என் முறை ஒரே ஒரு தடவை ஒரு ஸலவாத்தை சொன்னார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு 10 முறை அருள்மறை கூறுகிறான். இன்னைக்கு அருள்மறை இல்லாதனால தான் பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை, புற்றுநோய் மாத்திரை, தேவையில்லாத புதிய புதிய நோய்களுக்கு உண்டான மாத்திரை வீட்டுல அடுக்கி வச்சிருக்கிற அலமாரியில. எத்தனை மாத்திரைகள் வீடுகள்ல, மெடிக்கல்கள் அதிகமா இருக்கிற வீட்டுல நிறைய மெடிக்கல் இருக்கு. செக்ஷனா மாத்திரை அடுக்கி வச்சிருக்கோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட நோய்களுக்கு நம்மளை காப்பாத்துட்டோம். சொல்ல முடியாத பெரும் பெரும் நோய்களில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சொல்ல முடியாத பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறோம். பொருளாதார நெருக்கடி, கணவன் மனைவிக்கு மத்தியில நிம்மதி இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல, கூட்டு குடும்பமா வாழ முடியல, வியாபாரத்துல லாபத்தை எடுக்க முடியல, எந்த காரியத்தை தொட்டாலும் தோல்வி, அடுக்கிக் கொண்டே போகலாம். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒரு முறை நீங்கள் ஸலவாத்து சொன்னால் 10 முறை அல்லாஹ் அருள் செய்கிறான். அந்த 10 முறை செய்யப்படக்கூடிய அருளில் ஒவ்வொன்றை நீங்கள் கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி நிம்மதியா வாழலாம், குழந்தை பாக்கியம் உண்டாகும், வியாபாரத்துல பரக்கத்து உண்டாகும், எல்லா காரியமும் ஜெயம்தான். ஸலவாத்தை சொல்ல தவறினால் நாம் தோல்வியை தழுவ வேண்டும். அடுத்து ஸலவாத்து சொல்ல வேண்டிய சமயங்களில் நாம் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், ஒருவர் தன் தொழுகையிலே தொழுகிறார், மஸ்ஜித் நபவியில பெருமானார் அமர்ந்திருக்கிறார்கள், தொழுகிறார், தொழுது முடிச்சுட்டு வேகமா துஆ கேட்டுட்டு ஏற்றிட்டார்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ அவசரப்பட்டுட்டியப்பா, நீ அப்படித்தான் இருக்குது இந்த உம்மத்துல. ஃபஜ்ர் தொழுகையை 40 ஆயத்து இமாம் தொழ வைக்கும் போது நின்று பின்னாடி அமைதியா சொல்லுவாங்க. இமாம் லெஃப்ட் பக்கம் சலாம் கொடுத்துட்டாருன்னா இவர் சடனா மிலிட்டரியில எந்திரிக்கிற மாதிரி வேகமா எந்திரிச்சிருவார். அப்படி அங்க என்ன வேலை இருக்குன்னு தெரியல, வீட்டுல ஒரு வேலையும் இருக்காது. சும்மா போய் உட்காந்து செல்போனை ஓட்டிக்கிட்டு ஏதாவது தினத்தந்து தினமலர பேப்பரை படிச்சுக்கிட்டு ஏதாவது ஊர்வலா தருவத்துக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. தொழுகை பரல முடிந்தால் துவார உட்கார்ற கூட்டம் இல்லை நாம, திக்கர்ல உட்கார்ற கூட்டம் இல்லை நாம. கடைசியா ரசூலுக்கு சொல்லப்படக்கூடிய அந்த ஸலவாத்து கூட சொல்லாமல் எந்திரித்து போகக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ரசூலுடைய சபையில் அல்லது ஒரு சபையில் ரசூலை பற்றி ஸலவாத்து சொல்லக்கூடிய நேரத்தில் எந்த மனிதன் எழுந்திருந்து சொல்லுவானோ அவன் செத்த பிரேதத்துக்கு சமம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு கழுதை செத்து கிடக்குது, அந்த கழுதைக்கு பக்கத்துல கொஞ்ச நேரம் இவனு உட்கார்ந்து எந்திரிச்சு போனா இந்த சமூகம் எப்படி அவனை பார்க்குமோ அது போன்றுதான் அல்லாஹ் பார்க்கிறான். மேலான பெருமக்களே, தொழுகையில் உட்கார்ந்து விட்டால், துஆவில் உட்கார்ந்து விட்டால் ஸல்லல்லாஹு சொல்லி தருகிறார்கள், அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ வேண்டும், பின்னால் உன் தேவையை கேட்க வேண்டும். இங்க அல்லாஹ்வை ரசூலை புகழாம எந்த துஆவும் அரிசிக்கு போறது கிடையாது. நம்ம எல்லா கோரிக்கை ஏற்கப்படணும்னா இங்க ரசூலுல்லாஹ்வை முன்வைக்காம எந்த காரியமும் நடக்காது. எல்லாரும் மனதில் வைத்துக் கொண்டு பெருமானாரை புகழ கவனம் எடுக்க வேண்டும். ஜனாசா தொழுகை 2வது தக்பீர்ல தருத்து ஷரீஃப் ஓதுவாங்க. இந்த உம்மத்துல வாலிபர்களுக்கு, குறிப்பா 80% வாலிபர்களுக்கு ஜனாசா தொழுகை முறையே தெரியல. எத்தனை தக்பீர் சொல்லணும், 4 தக்பீர்ல என்ன ஓதுறோம் ஒண்ணுமே தெரியல. ஆனா புது படத்துக்கு எப்படி டிக்கெட் எடுக்கணும், எந்த தியேட்டர்ல போனா எவ்வளவு டிக்கெட் கம்மியா கிடைக்கும், யாரை பிடிச்சா பிளாக்ல வாங்கலாம், எங்க போனா ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலாம், இந்த எல்லா கர்மாந்திரத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய இஸ்லாமிய உம்மத்து ஒரு ஜனாசா 3ஆம் மனிதரை விட்டு தள்ளுங்கள், சொந்த தாய் தகப்பனுடைய ஜனாதா தொழுகையிலும் கூட ஒரு ஜனாதாவை சரியாக தொழ தெரியாத ஒரு வாலிபன், 20 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபன் இந்த உம்மத்தை எப்படி ஒரு நாள் நடக்க முடிகிறது? முஸ்லிமானி எல்லாம் ஒரு ஜனாதா தொழுகையில 4 ரக்காத் 4 தக்பீர்கள் முறையா தொழக்கூடிய அந்த சூறாக்கள், அந்த தருத்த ஷரீஃப், அந்த துஆ அதை கூட மறந்து விட்டு முடியல. நீங்க கவனிச்சு பாருங்க, குழந்தை பிறந்ததுல இருந்து கொண்டு போய் கபர்ல வைக்கிற வரைக்கும் நபிகள் நாயகத்தை அல்லாஹ் எங்கேயுமே ஒதுக்கி வைக்கல. எல்லா அமல்களிலும் பெருமானாரை அல்லாஹ் தஆலா சேர்த்து வைத்திருக்கிறார். ஏன்? பெருமானாருடைய புகழை கொண்டுதான் உனக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. ஜும்மாவுடைய நாள் வந்து விட்டால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கப்பட்ட தினம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழிக்கப்பட்ட தினம், உலகம் அழிக்கப்படக்கூடிய தினம். அந்த தினத்திலே என் மீது அதிகம் ஸலவாத் சொல்லுங்கள் என்றார்கள் பெருமானார் அவர்கள். வெள்ளிக்கிழமையில் அஸ்ர் தொழுகைக்கு பின்னால் நீங்கள் ரசூலை மீது ஸலவாத் சொன்னால் 80 ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. வெள்ளிக்கிழமையில் அஸ்ர் தொழுகைக்கு பின்னால் ரசூலின் மீது 40 முறை ஸலவாத் சொன்னால் 40 ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எவ்வளவு நேரம் ஆகுங்க? கன்றாய் பிடிச்ச பேஸ்புக்ல 1 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம், யூடியூப்ல 1 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம், டிவி தொடர் சீரியல்ல 1 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம். 1/2 மணி நேரத்துக்கு ஒருத்த தாய்மார்கள் அந்த இடத்தை விட்டு நகரவே கிடையாது. கரண்ட் போனா மட்டும்தான் அந்த இடத்தை விட்டு எந்திரிக்கிறது. அது வரைக்கும் 10, 10:30, 12 வரைக்கும் அந்த ரிமோட்டை கையில ரோட பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறது. எவ்வளவு கேவலமான ஒரு நிலைகள் இந்த சமூகத்துல உருவாயிருக்கு. அப்ப இவ்வளவு நேரங்களை வீணடிக்கக்கூடிய நான் ஒரு வார வெள்ளிக்கிழமையில ரசூலின் மீது ஒரு 10 நிமிடம் நேரத்தை ஒதுக்கி ஸலவாத் சொல்லிதான் பாருங்களேன். அதனுடைய மகத்துவத்தை நான் மட்டுமல்ல, யார் செய்கிறீர்களோ பலனை நிச்சயமாக கண்டிப்பாக அடைவீர்கள். மேலான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு உயர்ந்து என்பதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டு வரக்கூடிய தர்மங்களிலே எல்லாம் நாள்தோறும் ஸலவாத் சொல்ல இந்த உம்மத்து பெருமானார் மீது கடமைப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பெண்மணி வந்தாங்க. இமாம் அவர்களே, என்னுடைய மகள், ஒரு 8 வயது மதிக்கத்தக்க மகள் இறந்து விட்டார். அவள் இறந்ததற்கு பின்னால் கனவில தோன்றி அம்மா என்ன காப்பாத்துன்னு சொல்லி 2 முறை சத்தம் விடுறான். அவ காப்பாத்துன்னு சொல்ற அந்த இடத்தை நான் பார்க்கிறேன், அது நரகமா தெரியுது. அப்ப இமாம் ஹஸன் பஸ்ரி அவர்கள் சொன்னார்கள், உன் மகளுக்காக நீ சதக்கா செய்யம்மா, உன் மகளுக்காக ஏதாவது ஒரு ஆளை பிடிச்சி சதக்கா செய். அந்த அம்மா சதக்கா செஞ்சுட்டாங்க. அந்த சதக்காவை வாங்கின அந்த மனிதர் என்ன செய்கிறார், அந்த கபர்ஸ்தான் வழியாக நடந்து போகின்ற பொழுது எனக்கு இன்றைக்கு சதக்கா கிடைத்தது யா அல்லாஹ் என்று சந்தோஷத்தில் போகும் பொழுது அவர் ஒரே ஒரு முறை ரசூலின் மீது ஸலவாத் சொன்னார்.
எந்த பொருட்டை எந்த சதக்காவின் பொருட்டால் சந்தோஷ உச்சத்துக்கு போனாரோ அந்த சந்தோஷ உச்சத்துல ஒரு செலவாத்தை சந்தோஷமா சொன்னதுனால செலவாத்து சொல்ல யாரு காரணம்? இந்த அம்மாவுடைய மகள். எனவே அந்த மகளுக்கு அல்லாஹ் தண்டனை முழுவதுமாக ரத்து செய்தார். மறுநாள் கனவில் தாய் கனவுல வரல, இமாம் ஹசன் பஸ்ரி கனவுல அந்த அம்மையார் வர்றாங்க. எப்படிப்பட்ட நிலையில அழகான ஒரு தோற்றத்துல வந்து நிக்கிறாங்க. இமாம் கேட்கிறாங்க, நீங்க யாரு? அவர்கள் சொல்லுகிறார்கள், நேற்றைக்கு நீங்கள் ஒரு மோட்சம் தந்தீர்களே, அந்த தாயாருடைய மகள் தான் நான். அல்லாஹ் என்னை விடுவித்து விட்டான், அல்லாஹ் என்னை கவனித்து விட்டான், சொர்க்க பூங்காவை அல்லாஹ் எனக்கு ஜன்னத்தாக ஆக்கி விட்டான் என்று அந்த அம்மா சொன்னதாக கிதாபுகளை பார்க்க முடிகிறது. இவையெல்லாம் எதை காட்டுகிறது? பெருமானார் மீது நாம் ஸலவாத்து சொல்வதனால் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தரக்கூடிய கண்ணியம் இவையெல்லாம். மேலான பெருமக்கள், அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய மாதம் தான் நம்மிடத்தில் பிறந்திருக்கிறது. பார்க்கிறோம், மகரிப் தொழுகைக்கு பின்னால பள்ளிவாசல் இமாம்கள் மட்டுமே உட்கார்ந்துருக்கோம். எவ்வளவு வேதனையான விஷயம். எங்க 2 பேருக்கு மட்டும் நேர்ந்து விட்டுருக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி நேர்ந்து விட்டுருக்கா? உங்கள் எல்லோரும் மீது கடமை, உங்கள் எல்லோரும் மீது ஃபர்லு வாஜிபு. இன்னல்லாஹ் மலாயிகத்தை சிறந்த ஆயத்துக்கு உலமாக்கள்கிட்ட போய் அர்த்தம் கேட்டு பாருங்க. அது ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்லுவான். என்ன தெரியுமா? ஃபர்லு எப்படி முஃமின்கள் மீது கடமையோ, மலாயிகத்து என் மீதும் மலக்கு மீது எப்படி கடமையோ, அது போன்று ஸலவாத்து சொல்வது முஸ்லிம்கள் மீதும் கடமை. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஓதுறாங்க மௌலூதுன்னா உங்களால உட்கார முடியாது. நீங்களும் பல வேலைகள் இருப்பீங்க. ஒரு பரக்கத்துக்கு ஒரு 10 நிமிஷம் உட்காரலாம் இல்லையா? இன்னைக்கு நாம ஹயாத்தா மௌலூத மதிக்காம எந்திரிச்சு வெளியே போறோம். நாளைக்கு நம்ம ரூஹு பிடிக்கப்பட்டா கபர்ல தானே படுத்து கிடக்கணும். அப்படி நாம மௌலூத் சபையில உட்கார்ந்து கபர்ல படுத்தா அந்த மஜ்லிஸ் அல்லாஹ் எப்படி உயர்த்துவான்? இன்னும் ஸலவாத்து சிறப்பை ஏராளமா கிதாபுல சொல்றாங்க. 50க்கும் மேற்பட்ட பலன்களை ரசூலின் மீது ஸலவாத்து சொல்லுன்னு அல்லாஹ் உண்டாக்கி தர்றார். எந்த சபையில ஸலவாத்து ஓதப்படுதோ அந்த சபை அலங்காரமாக ஆக்கப்படும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே. நாம் பார்க்கிறோம், பெரும்பந்து பள்ளிவாசல் இமாம்களும் முஅத்தின்களும் அந்த சிறார்கள் மட்டுமே இருக்கிறாங்க. அந்த தொழுகைக்கு வரக்கூடியவங்க அப்படி நாமளே புறக்கணிச்சா எதிர்மறை சிந்தனை கொண்ட தௌஹீத் ஜமாத்துக்காரங்க என்ன பேசுவாங்க? சுன்ன ஜமாத்து உள்ளவங்க யாருமே உட்கார்றது இல்லை, அப்புறம் எதுக்காக ஓய்வு நடக்கிறீங்க? அதே நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் லேடிஸ் பெண்மணிகள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா முதல்ல படைச்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சொல்லுது, அது முற்றிலும் ஷிர்கான வார்த்தை என்பதாக தவறான ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்ல வைக்கிறாங்க. இவங்க என்ன ஆய்வு பண்ணிட்டாங்க, என்ன கிதாப் எடுத்து படிச்சுட்டாங்க, எவனோ ஒருத்தர் அனுப்புறத ஃபார்வர்ட் பண்ணி தன் வாட்ஸ்அப்ல வச்சிருக்கிறாங்க. இது இப்படி வைக்கிறதுனால அவங்க பெரிய தேர்ச்சி பெற்றுட்டாங்க, பெரிய மேலாவி ஆயிட்டாங்க. மேலான பெருமக்களை உலமாக்களுக்கு தெரியாததா? ஆகையால் இவையெல்லாம் திருத்திக் கொண்டு இன்னும் இருக்கக்கூடிய 10 நாட்களில் இந்த மஹல்லாவில் வசிக்கக்கூடியவர்கள் அந்த மௌலூத் சபையை கண்ணியப்படுத்துங்கள். நீங்கள் கண்ணியப்படுத்த தவறிட்டீங்கன்னா சத்தியமா அல்லாஹ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அமல் செய்யக்கூடிய நசீப் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.